சின்ன வயசுலலாம் நான் ஒரு கதை கேட்டிருக்கேன். நம்ம வீட்டுல இது நம்ம மூத்தோர்கள்லாம் பேசக்கூடிய ஒரு கதை. ஒரு 2 தவளை இருந்துச்சு. ஒரு தவளைக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஒரு தவளைக்கு பேர் சீமான் வச்சிருவோம். இன்னொரு தவளைக்கு பேரு சாட்டை துரைமுருகன் வச்சிருவோம். சாட்டை துரைமுருகன் நல்லா இருக்குமா? இடும்பாவனம் கார்த்திக் நல்லா இருக்குமா? சாட்டை துரைமுருகனே வச்சிருவோம். பட் இந்த 2 தவளை இருந்துச்சு. இந்த 2 தவளையும் நல்ல ஒரு மழை டைம்ல அந்த தண்ணியில இருந்து வெளியே வந்து நிக்குது ரோட்டு கரையில. அப்ப இந்த ரோட்ல வண்டி போயிட்டே இருக்கு. ஒரு பைக் வருது. பைக் வந்தோன்னே ஒரு தவளை, அந்த துரைமுருகன் சொல்லக்கூடிய தவளை என்ன பண்ணுதுன்னா, இந்த சீமான் தவளைகிட்ட சொல்லுது, அண்ணே அண்ணா ஒரு பைக் வருது, இந்த நேரத்தில் அவன் எதுக்கு போறான், நீங்க ஒன்று பண்ணுங்க, ரோட்ல நின்று அந்த பைக்கை கவுத்து விடுங்க, நீங்க அதுக்கு அந்த ரோடை வந்து மறைச்சு நில்லுங்க, உங்க மேலே ஏறி அந்த பைக்கு கவுந்துரும் அப்படின்னு. அப்போ அந்த பைக் நேராக வருது. இந்த தவளையை பார்த்தோன்னா பைக்குக்காரன் நினைக்கிறானா, இது எதுக்கு போட்டு வீணா இதை கொண்டுகிட்டு இதுக்கு மேலே ஏற்றிக்கிட்டு அப்படின்ட்டு அவன் டக்குன்னு ஒரு லெஃப்ட் ஏறி போயிட்டான். உடனே இந்த துரைமுருகன் கழுது என்ன சொல்றதுன்னா, அண்ணா பாத்தீங்களா உங்களை பார்த்து பயந்து ஒதுங்கிட்டான், இப்படி இருக்குன்னு கெத்து, நீங்க புரிய ஆளுண்ணா நீங்க. அடுத்து இன்னொரு கார் வருது. அண்ணா அண்ணா இன்னொருத்தன் வரா பாருங்கண்ணா, 2 சைட்ல லைட் வச்சு வரான், இவனை எப்படியாவது நீங்க தள்ளி விட்டுருங்க, மறைச்சு விட்டுருங்க அப்படிங்குது. அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் அப்படியே தம்பி இப்ப பாத்துக்கலாம் அண்ணா சிரிச்சுட்டு நேர போய் மறுபடியும் அதே மாதிரி அந்த வண்டியை மறைக்கலாம் அப்படின்ட்டு ரோட்ல அடிக்குது. இப்போ கார் வருது இல்லையா, 2 வீல் 2 அத்தத்துல இருக்கும், கார் ஃபுல்லா போயிடுச்சு. போனோன்னு அண்ணே பாத்தீங்களா உங்களை பார்த்து மறுபடியும் பயந்து ஜம்ப் பண்ணி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் தவளை சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரோடு ரோலர் ஒன்று வருது, ஒரு ஒத்த லைட் டைம் போட்டு மெதுவா வருது. இந்த துரைமுருகன் தவளை சொல்லுது, அண்ணே அங்க பாருங்க நான் ஒரு லைட்டை போட்டு ஒருத்தன் வாரான், இவனை விடக்கூடாதுன்னா இவனை எப்படியாவது நீங்க கவுத்துறணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த வண்டி வர லேட் ஆகுது. அண்ணே உங்களை பார்த்து பயந்துட்டானே, உங்களை பார்த்த உடனே வண்டியை ஸ்லோ பண்ணிட்டானே, அண்ணே உங்களை பார்த்து நடுங்கிட்டானே அப்படி இப்படின்னு சொல்லி இந்த துரைமுருகன் தவளை வந்து இந்த சீமான் தவளையை அப்படியே ஏத்திக்கிட்டே இருக்கு. அண்ணே உங்களை பார்த்து பயந்துட்டான், உங்களை பார்த்து நடுங்கிட்டான் அப்படின்னு. இந்த ரோடு ரோலரும் கிட்ட வரும்போது என்ன செய்ய முடியும், தவளைக்கு மேல சரக்குன்னு ஒரு எத்து தரையோட தரையா அப்படியே சப்பியாச்சு, முடிஞ்சாச்சு, போயாச்சு. துரைமுருகன் தவளை பார்க்குது, என்னது அண்ணே 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 போயிட்டீங்களா அப்படின்ட்டு நேரம், ஆஹா நம்ம நல்ல வேலை தப்பு சொன்னான்னு மறுபடியும் அந்த குளத்துக்குள்ள குதிச்சு போகுது இந்த துரைமுருகன் தவளை. இதுதான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது. இதுதான் தமிழ்நாட்டில் வரக்கூடிய 2026 தேர்தலில் டிவிக்கே அதை ஒரு ரோடு ரோலர் மாதிரி கணிச்சுக்கோங்க. சீமான் சொல்லக்கூடிய ஒரு இந்த தவளைய ஒரே ஏத்து சோழி முடிஞ்சது. அதான் நடக்க போகுது.